வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் செய்ய போறோம். பாவக்காய்னா வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா, பாவக்காய் செஞ்சதா கொஞ்சம் கூட கசப்பே தெரியலையே அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் சேர்த்து சாம்பார் பண்ணும்போது இதனுடைய ஃபிளேவர் மற்ற சாம்பாரை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 1/2 கப் துவரம்பருப்பு, இதனுடைய வெயிட் 125 கிராம் இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா மலர வந்திருக்கு. வெண்டைக்காய் சாம்பாருக்கு பருப்பு இந்த அளவு வெந்தா சரியா இருக்கும். இத லைட்டா மட்டும் மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சிருங்க. வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காய வதக்கிதான் நம்ம சாம்பார்ல சேர்க்கணும். அதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வாஷ் பண்ணி கட் பண்ண 200 கிராம் வெண்டைக்காய இதுல சேர்த்துட்டு இந்த காயோட விழுவிழுப்பு தன்மை போற அளவுக்கு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷமா வதங்கி வெண்டைக்காயில உள்ள விழுவிழுப்பு தன்மை எல்லாம் போயிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா 5-6 வெந்தயம், தோல் உரிச்ச 10-15 சின்ன வெங்காயம், கீறின 2 பச்சை மிளகாய், அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வாசனை வர வரையும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காய பவுடர் சேர்த்தாலும் இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கங்க, சாம்பார் நல்லா வாசனையா இருக்கும். இதுல 2.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே அளவு கொத்தமல்லி தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நான் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க உங்கள்ட்ட சாம்பார் பவுடர், குழம்பு மிளகாய் பவுடர் எது இருந்தாலும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இத நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்க்கணும். கொதிச்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரணும். வதக்கின வெண்டைக்காய்ங்கிறதுனால வேகமா 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துரும். வெண்டைக்காய், கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கம கமன் வாசனையா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் வறுவல் பண்ணலாம். 1/4 கிலோ பெரிய பாவக்காவை வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா மெல்லிசான ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிக்கணும். இந்த பாவக்காய் நல்லா பிஞ்சா இருந்தது. உங்களுடைய பாவக்காய் மொத்தலா இருந்தா அந்த விதைகளை மட்டும் எடுத்துருங்க. அதே மாதிரி பழுத்த பாவக்காய் இருந்தாலும் சேர்க்க வேண்டாம். இதோட 1/2 கப் கடலை மாவு சேர்க்கிறேன்.
1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பெசரி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பெசரிக்கணும். மெதுவா இந்த மாதிரி பெசரிக்கணும். நம்ம மெல்லிசான பீசஸா கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அழுத்தி நீங்க பிசைஞ்சீங்கன்னா உடைஞ்சு போயிடும். நம்ம சேர்த்த மாவு, பொடி, உப்பு, பெருங்காய பவுடர் எல்லாமே எல்லா பீசஸ்லயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி லைட்டா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பெசரிக்கங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். அடியில் உள்ள மாவெல்லாம் மேலாப்புல இந்த மாதிரி வர மாதிரி லைட்டா பெசரி விட்டுக்கங்க. எல்லா பீசஸ்லயும் மாவு கோட் ஆகுற மாதிரி நம்ம பெசரியாச்சு. இந்த அளவுக்கு பெசரிக்கங்க. இந்த மாதிரி இருந்தாதான் எண்ணெயில போட்டு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நம்ம பெசரி வச்சதை ஊற வைக்க கூடாது, உடனே எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு லைட்டா இந்த மாதிரி எவ்வளவு எண்ணெயில கொள்ளுதோ அந்த அளவுக்கு உதுத்து வச்சுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பரட்டி விட்டுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டு லைட் கோல்டன் கலர் வர வரையும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்ப லைட் ப்ரௌனா வந்துருச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கிடுச்சு. எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். சுவையான வெண்டைக்காய் சாம்பாரும் அதுக்கு பொருத்தமா மொறுன்னு பாவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.